தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதி கனமழை காரணமாக நெல்லையில் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பு வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லையில் இருந்து செல்லும் பகல் நேர ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 133.60 அடியை எட்டியுள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 142.75 அடியாக உள்ளது. அணைகளுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 31,000 கன அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து 32,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் தொடர் கனமழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சாலைகள் மற்றும் தெருக்களில் தண்ணீர் தேங்கியதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் குடியிருப்பு வீடுகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது.